இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சமைக்கணும், இத்தனை மணிக்குள்ளே கிளம்பிடணும் அப்படின்னு எத்தனை மணி போட்டு வச்சாலும் அதை நம்ம செய்ய போகிறதில்ல. எப்படியா நம்ம காலையில் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கும் போகிற லேடிஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கும், உண்மையிலே அவங்கள நான் மனசார பாராட்டுறேன். எப்படி தான் இந்த டயத்துக்குலாம் எழுந்திரிச்சு அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியுது. ஆனால் ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நான் இருந்தது ஒரு சின்ன கிராமம். அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு 8 மணிக்கெல்லாம் வீட்டு வாசலுக்கு பஸ் வந்துடும். அந்த பஸ்ஸை விட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பஸ்ஸு 1 ஹவர் கழிச்சு தான். அதனால் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்புவேன். அப்படிப்பட்ட நான் தான் இப்போ 7 மணி வரையும் தூங்குறேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னால் கல்யாண நாளுக்கு என்ன எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் தரல அப்படின்னு கேட்டிருந்தாலும் அதனால் எல்லாருமே KFCக்கு தான் போயிருந்தோம். என் பையனும் ரொம்ப நாளாக KFCயில் இருக்க பர்கர் கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் அவனை இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஷாப்புக்கு போயுமே என் ஹஸ்பண்டுக்கு இந்த சிக்கன் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால் அதை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். என் ஃப்ரெண்டோட பையனை திடீர்னு காணோம். எங்கடான்னு பார்த்தா அந்த கை கழுவிட்டு அந்த ஏர் வரும் இல்லையா, அதில் விளையாடிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அவனை குண்டு கட்டாக தூக்கிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டான்.